ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ நானும் மம்மியும் வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். மொட்டை மாடிக்கு வந்து துணி மச்சி வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ தான் காய்ஸ் நானும் வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ ஒரு விஷயமாக வந்து வெளியே போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஹாய் சொல்லுமா காய்ஸ்க்கு. ஹாய் காய்ஸ். மம்மிக்கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணும். என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்குது கொஷின்ஸ். ஆனால் கேட்டால் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுமான்ற பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் சும்மாக்கிறேன். ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு தெரிய வைக்கணும், ஓகேவா? அவங்களுக்கு வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறானே அவங்களுக்குலாம் இது. ஏன்னா நிறைய பேர் கைஸ் யாருமே வந்து பாருங்க, வேலைக்கு போங்க, நல்லா உங்க சொந்த காலில் வந்து நில்லுங்க, யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க, உங்கள் பேரண்ட்ஸை நல்ல முறையாக வச்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா யாருமே இந்த காலத்தில் நம்பவே முடிய மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்கிட்டேயே இன்னைக்கு நடந்த சினாரியோ நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு தான் மெயினாக வந்து இந்த வீடியோவே. இல்லைம்மா, ஒரு ரோட்டில் ஒரு இங்கே பக்கத்து வீட்டில் தான் ஒரு பொண்ணை போட்டு ஒரு பையன் செம்ம அடி. அந்த பொண்ணு பாவம் தேம்புது, அப்படியே கதறுது, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறமா அவங்க டேடி வந்து கூப்பிட்டுன்னு போனாங்க. சண்டைலாம் போட்டு ஒரு பெரிய சண்டையாகிடுச்சு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு, ஓப்பு, லாயலு எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. அது வந்து கடவுள் நம்மளுக்கு ஏற்ற காலத்தில் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளே வந்து நம்மளுக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணோம், லவ் தான் நம்மளுக்கு அப்படின்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கணும், யார் கூட இருக்கணும். இல்லைம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா நாய் நடு ரோட்டில் போயின்னு இருக்கோம். அதை கூட்டின்னு வந்து நம்ம வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து ஹாலில் உட்கார வச்சாலும், நம்ம வீட்டில் ஹாலில் உட்கார வச்சாலும், நடு வீட்டில் உட்கார வச்சாலும் அது புத்தி அது காமிக்க தான் செய்யும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடணும் நம்ம. எங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு, பெட்டி பார்த்துருந்தோம் அந்த சண்டையை. இல்லைம்மா, நீ என்ன சொல்லுமா? அதான் கைஸ், யூத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எல்லாம் அதெல்லாம் தோணும் தான். நம்ம வந்து அது இன்ஃபேக்சுவேஷன் தான் அதெல்லாம். ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்று சாதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழவே கூடாதுன்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பதில் அடி. இல்லைம்மா, நீ சொல்லுமா ஏதாவது. நல்லவங்களுக்கு உயிரே கொடுக்கலாம். ஃப்ராடா இருக்கிறானுங்க பாரு, நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுன்னு ஆண்டவரை, அந்த சென்ட்ரல் ஆண்டவரை வேற கும்பிடுவாங்க. பொய் கடவுள் கும்பிடுறவங்க பொய் வேஷம் தான் போடுவாங்க. அப்புறமா நிறைய பேர் பிளேம் வேற போடுவாங்க நம்ம மேலேயே. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி நம்ம மேலேயே தூக்கி போட்டுருவாங்க பழிய. அதனால உஷாரா இருங்க எல்லாருமே. எங்களுக்கு செம்ம இதுவாகிடுச்சு. இப்போ நாங்கள் அந்த சண்டை பார்த்துட்டு அப்புறமா ஒரு ஆண்டி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு. அதனால கைஸ் நீங்கள் உஷார் போயிட்டு அது சேர்ந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஃபேடு கூடலாம் போய் சேர்ந்தா அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது அப்படியே இங்கே ரத்தம் வந்துட்டுக்குதுமா அந்த பொண்ணுக்கு. அப்பா, அந்த பையன் எப்படி ஆனால் அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த பையன் பார்ப்பான். இல்லைம்மா, பார்க்குவான்ல? பாப்பான் அந்த ஃப்ராடு. அவன் இங்கே தான் இருக்கானே. ஆக்சுவலி அந்த பொண்ணு பாவம் அவ்வளோ தேம்புது, அவ்வளோ கதறுது சீரியஸாக. ஆனால் நாங்கள் வந்து ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, இது மூலியமாக சில நாய்ங்க வந்து திருந்தவங்க பொண்ணுங்களை ஏமாற்றி அபகரிச்சுக்கின்னு சாப்பிட்றதெல்லாம் வந்து என்ன அது இதோ. ஆனால் கடவுள்னுவாங்க. கடவுளா? என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுச்சுங்க கைஸ், அதனால தான் டக்குன்னு நாங்கள் போயிட்டோம். அதான் கைஸ், யாரையுமே நம்பாதீங்க இந்த காலத்துலலாம். எல்லாருமே வந்து நம்மள மாதிரி லாயலாக, ஆனஸ்டியாக, ட்ரஸ்ட்டு எல்லாமே இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி சீட்டர் தான் இந்த உலகத்தில். நிறைய பேர் சீட்டர் தான். ஸோ அதனால யாருமே நம்பாதீங்க, யாருமே டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க, ஓகேங்களா? ஐயோ ஐயோ. ஆனால் நம்மளுக்கு ஒன்று இந்த பொண்ணு, அந்த பொண்ணு நான் வந்துட்டு இருந்த செருப்பு கழட்டி வச்சிருக்கோம் நான் அந்த பையனை. சீரியஸாக கைஸ், ரொம்ப பாவம். அந்த பொண்ணு அழுகுது, அவங்க அப்பா வர தட்டுன்னு போறாரு. அதால ஒன்றுமே முடியல, உழுவுது கைஸ். இல்லைம்மா, உழுவுது, எனக்கு வேணும், நான் போகிறேன் அவன் கூட அப்படின்ட்டு. அவன் பார்த்தா நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னு போக மாட்டேன் அப்படின்றான். ஐயோ, அவங்க டேடி பாவம். ஆனால் அவங்க டேடியும் பாவம், அவங்க மம்மியும் பாவம். ரொம்ப இதுவாகிடுச்சு. அதனால நான் அதான் அங்கே சொல்ல வரேன். ஏன்னா இந்த உலகம் அப்படி கெட்டு போய் கடுக்குது, சரியே இல்லை உலகம். சொல்லுமா, இந்த மாதிரி கட்டி தேவையில்லாத பீப்புள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி தூக்கி போட்டுறோம் நம்ம மைண்ட்லேருந்து. அவங்களாம் நம்ம இங்கே பாருங்கள், கால் தூசு கூட சம்மம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கட்ஸ் இருக்கோ, அவ்வளோ பவர் இருக்கோ பேசுகிற மாதிரி இருந்தால். நம்ம ஒன்றுமே இருக்காது. நம்ம காசே வச்சுக்கின்னு நம்மளே ஆப்படிக்க வாங்கும். பெரிய ரயில் ஃபேமிலி நினைப்பானா, ஆனால் ஒன்றும் கிடையாது. வாங்கின கடன் கொடுக்க துப்பு கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் வச்சு தட்டினாலும் ஆமாம், வெடாயெல்லாம் கடாயில் வச்சு இது ஃப்ரை பண்ணி அவங்களெல்லாம் இது பண்ணும். நம்மளாம் மனுஷங்க. ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல,
அவங்க தான் எல்லாருக்குமே வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை தரணும். கண்டிப்பாக தண்டனை தருவாங்க கன்ஃபார்மாக. ஐயோ ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்கள், மெயினாக நம்புங்க, இதை நம்புங்க கைஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசியாக போடுறது, அப்புறம் ஒரு பேர் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அந்த பேரை வச்சியே ஸ்டோரி போடுறது, நம்மளுக்கு டேக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது ரீல்ஸை, அந்த மாதிரி கேடுகட்ட பயணங்களெல்லாம் நம்பவே நம்பாதீங்க தயவு செய்து. நான் சொல்கிறேன், வாழ்க்கை சீரடைஞ்சு போயிடும். சீரியஸாக நீங்கள் உண்டு, நீங்கள் வேலை உண்டுன்னு இருங்க, காட் ஆட்டோமேட்டிக்காக கர்மா வந்து ஹிட் பண்ணுவாங்க அவங்க மூஞ்சி மேலேயே. அதான் மாதா இருக்காங்க நம்மளுக்கு துணைக்கு. அதான் கைஸ், இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட ஆச்சு சினாரியோ, உஷாராக இருங்க. ஹாய் கைஸ், பாய். ஆக்சுவலி நாங்கள் நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கல, சொல்கிறோம் எல்லாருக்குமே. எல்லாரும் நம்மள மாதிரி நல்ல பசங்களாகவே நல்லவங்களாகவே இருந்துட மாட்டாங்கல்ல, ஒரு சிலவங்களுக்குள்ளே என்னென்ன பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்குதோ யாருக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாருமே உஷாராக இருந்தா. நல்ல பாம்புன்றோம், அதனால அது என்னது விஷம் உள்ளது. அந்த மாதிரி நல்லவங்களை மாத்திரம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அது உள்ள எவ்வளோ பெரிய விஷங்குதுன்னு இப்போ தெரியாதுன்ட்டு அப்புறமா தெரியும் ஒத்தனை பிறகு தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்தா. அதாங்க, யாருமே நம்பாதீங்க. எல்லாரும் காசுக்கு, இந்த பணத்துக்கு, சொத்துக்கு, அந்த மாதிரி தான் நம்மள்கிட்ட வந்து பழகுவாங்களே. மோஸ்ட்லி லவ்ன்ற பேரில் அநேக பேர் நம்மளை ஏமாத்துறாங்க இன்னைக்கு. ஆனால் கடவுள்கிட்ட நாளைக்கு பதில் அவங்க சொல்லணும். ஆனால் நம்ம மேலே ப்ளேம் போடுவாங்க, ஓகேங்களா, நம்ம மேலே ப்ளேம் போடுவாங்க, நம்ம எதுவோ அவங்கள இது பண்ண மாதிரி. ஆனால் பீப்புள்கிட்ட அவங்களாம் சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. கடவுள்கிட்ட நாளைக்கு நம்ம போய் ஆன்சர் பண்ணோம். அதுதான் மெயினே இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் உங்கள் சொந்த காலை நில்லுங்க, யார் மேலே டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. அன்புன்ற பேரில் நிறைய பேர் நம்மளை மோசம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்காங்க, வலை வீசின்னு. நம்ம வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிடணும். லாயல், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட்டு, பிலீவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அது இல்லைன்னா மனுஷனே இல்லை, ஜீரோ. நீ எவ்வளோ தான் நீ ஜோவோ பண்ணு, ஸ்டோரி போடு, எல்லாமே போடு, ஜீரோ இல்லைம்மா. ஓகே, பாய் சொல்லிவிடு கைஸ்க்கு, உஷாராக இருக்க சொல்லி எல்லா யூத்துங்களுக்கும் பேரண்ட்ஸுடைய பேச்சை கேட்டுக்கின்னு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. காட் நல்லது காட்டுவார், காடு உண்மை உள்ளவர், பொய் இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது கைஸ். ஆனால் காடுன்றவங்க பொய் பேசுகிறவங்க பள்ளத்தில் போய் விழுவாங்க. அதான் கைஸ், அதான் இந்த வீட்டுக்கிட்ட இன்னைக்கு நாங்கள் பார்த்ததில் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு பேருமே, மம்மியும் நானும். ஸோ ஓகே கைஸ், எல்லாருமே சேஃப்டியாக ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.